ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன வீடியோவில் ஓமை அணி பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம எடுத்துக்காட்டு ஓமை அணி பற்றி பார்க்கலாம். இப்போது இந்த குறளை பாருங்கள். தோட்டத்தனை ஊறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றத்தனை ஊறும் அறிவு. இந்த குறளோட பொருள் என்னது? கேணியில் தோண்ட தோண்ட நீர் ஊறும், அதே மாதிரி மனிதர்கள் படிக்க படிக்க அறிவு வளரும். இதில் ஓமை எது, ஓமேயம் எது? எதை கம்பேர் பண்ணுறோமோ அதுதான் ஓமைன்னு நம்ம ஓமை அணிலே பார்த்துறோம். இப்போ இதில் எதை கம்பேர் பண்ணுறோம்? தோட்டத்தனை ஒரு மணற்கேணி, இதுதான் நமக்கு என்னது? ஓமை. கற்றத்தனை ஒரு அறிவு, இது ஓமேயம். சரி, இப்போ இங்க ஓம உருபு எங்க வந்திருக்கு? இங்க ஓம உருபு மறைஞ்சு வந்திருக்கு. என்ன ஓம உருபு மறைஞ்சு வந்திருக்கு? அது போல. என்ன ஓம உருபு? அது போல. கேணியில தோண்ட தோண்ட நீர் வரும், அது போல படிக்க படிக்க அறிவு வளரும். இங்கே என்ன மறைஞ்சு வந்திருக்கு? அது போலங்கிற ஓம உருபு மறைஞ்சு வந்திருக்கு. இது போல ஓமை ஒரு தொடராகவும் ஓமேயம் ஒரு தொடராகவும் இடையில் ஓம உருபு மறைந்து வருமே ஆயின் அதுதான் எடுத்துக்காட்டு ஓமை அணி. ஓமை அணியில் ஓம உருபு வெளிப்பட்டு வந்திருக்கணும். எடுத்துக்காட்டு ஓமை அணியில் ஓம உருபு மறைஞ்சு வந்திருக்கணும். இந்த எழுதியிருக்கேன் பாருங்கள். ஓம உருபு மறைந்து வரும். ஓமை ஒரு தொடராகவும் ஓமேயம் ஒரு தொடராகவும் ஓம உருபு மறைந்து வந்தால் அதுதான் எடுத்துக்காட்டு ஓமை அணி. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.